வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு மேஸ்திரி இருந்தாரு. அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட காலங்காலமா வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரால உழைக்கிறதுக்கு அவருக்கு அந்த உடம்புல வந்து சக்தி இல்ல. அவர் ரிட்டயர்மென்ட் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவருடைய கான்ட்ராக்டர் கிட்ட போய் சொல்றாரு. ஐயா, நான் ரொம்ப வருஷமா உங்ககிட்ட மேஸ்திரியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பில்டிங் கட்டுறதுக்கு உதவியா. இப்போ வந்து எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. எனக்கு வந்து உடம்புல அவ்வளோ தெம்பு இல்ல. இத்தோட ரிட்டயர்மெண்ட் வாழ்க்கைக்கு நான் போயிடலான்ட்டு இருக்கிறேன். இனிமேல் வந்து உங்களோட நான் சேர்ந்து வேலை செய்றது கொஞ்சம் கஷ்டம். உடல் உபாதைகள் நெறைய இருக்கு. அதனால நானு கிளம்புறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாராம். அப்போ வந்து அந்த கான்ட்ராக்டர் என்ன சொன்னாராம், சரி சரி எல்லாம் ஓகே. ஆனா எனக்காக ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி குடுத்துட்டு போ ப்ளீஸ். இதுதான் கடைசி வீடு அப்படின்னு சொன்னாராம். இந்த மேஸ்திரிக்கு நெறைய டேலண்ட்ஸ் இருக்குங்க. இருந்தாலும் அந்த வீடு கட்டி குடுக்க அவருக்கு இஷ்டமே இல்லையாம். என்னடா நம்ம ரிட்டயர்மென்ட் ஆயி போயிடலாம்னு நெனச்சோம். இவரு கடைசி நேரத்துல இந்த வீட கட்ட சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபீலிங்ல இருந்தாராம். எந்த விஷயத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டா செய்யலையாம். ஏனோ தானோன்னு செஞ்சாராம். ஆனா இந்த வாட்டி அவர் செய்ற ப்ராஜெக்ட் சரியே இல்ல. அந்த வீடு கட்டி முடிச்ச கடைசி நாள் அந்த வீட பூட்டிட்டு அந்த கான்ட்ராக்டர் சாவி எடுத்துட்டு வந்தாராம். சாவி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மேஸ்திரி கையில ஒப்படைச்சாராம். உடனே மேஸ்திரி சொன்னாரா, ஐயா இன்னும் வேற ஏதாவது வேலை பெண்டிங் இருக்குங்களா? ஏதாவது செய்யணுங்களா? என்கிட்ட சாவி குடுக்குறீங்களேன்னு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வீட நான் கட்ட சொன்னதே உனக்காக தான். இது உன்னுடைய வீடு. இத்தன காலம், இத்தன வருஷம் எனக்காகவே நீ உழைச்சிருக்கிற. இத கேட்ட மேஸ்திரிக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சாம். ஐயோ! இந்த வீடு எனக்குன்னு தெரிஞ்சிருந்தா நானு பார்த்து பார்த்து கட்டியிருப்பேனே. எனக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடையாது இத்தன வருஷத்துக்கு. இவரு இத கடைசியா தானே சொல்றாரு. ஈடுபாடு இல்லாம இந்த வீட்ட கட்டிட்டோமே. இத்தன வருஷம் அவருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தோம். கடைசி வீட்ட நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். ரொம்ப மனக்கவலைப்பட்டாருங்களாம். சில மனிதர்கள் இந்த மேஸ்திரி மாதிரி தாங்க. தங்களுடைய திறமைய காட்ட வேண்டிய இடத்துல காட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அந்த திறமைய கொஞ்சம் கம்மியா தான் காட்டுவாங்க. அது வந்து அவங்களுக்கே பாதிப்பு ஆகும்னு அவங்களுக்கு ரொம்ப லேட்டா தாங்க புரியும். இந்த குட்டி கதையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.